உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. அந்த பையன் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ இருக்க மாட்டே. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. ரமணா ஆஸ்பத்திரியில செத்துட்டானா? ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். ஏன் தேவா? நீ செஞ்ச நியாயம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். என் தளபதி, நீ என்கிட்ட வந்துரு. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல. சூர்யாங்கிறது யார்? தப்பு பண்ணிட்டேன்னா சூர்யா. எனக்கு அவன் முக்கியம் இல்ல, தேவா தான் முக்கியம். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா போடி. இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. கலெக்டர் சார் உங்க பையனாமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அர்ஜுனோட அம்மா தான் அம்மா. அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் ஏன் அர்ஜுனன் தம்பி? இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்தியா? என்ன நீ என் நண்பன்? கலெக்டர் சாரை பார்க்க போறோம். தேவா! தேவா! என் தேவாவை கொண்டுட்டியாடா. நாங்க சூர்யாவோட இருக்கோம். சின்ன தாயவள் 1000 தான் இருந்தாலும் தங்கவேல் அப்பம் பேர் தெரியாதவன் தானே. அடைச்சவ யாருன்னு தெரியாம படுத்து கிடந்து அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அம்மாவாசையை சுயாட்சியா நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். கால் படுது. அத்தனை நடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் இல்ல, மேல வந்து ஏறினா நீங்க ஆதரிச்ச ஒரு மைக் செட் அம்மாவாசியா. இப்போ அதே ரேஞ்சுக்கு ஒரு ஆளை நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். நீ எப்ப வண்டி நிறுத்திட்ட? யாரு கப்ப? நாகராஜ சோழன். ஓ, அப்ப இந்த ஜாதி கர்மாந்தர் தொலைச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். ஜூனியா என்ன தடுமாறுது? மப்பு என்ன லவ்வாக்கு? ஆனா எப்ப இருந்துடா சித்தி கொண்டாடுறா. எங்க அப்பண்டா, எங்க அப்பண்டா. தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியே? ஏன்? நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்ல. ஒண்ணு வேணாங்க, நீங்க வந்தா போதும். இனிமே அப்படித்தான். இடத்தை காலி பண்ண வேண்டியதா? என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும்? இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். ரெட்டியாரால முடியாததை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுவேன். அப்பா மாதிரி ஆகணுமா? ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோட இருக்க கூடாது. இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன விட்டுருக்கப்பா. அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலுநாயக்கன். ஒரு கழவனுக்காக 100 பேரு சரியில்லடா. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்றேன், அது இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? இப்பதானே சார் ₹1,00,000 கொடுத்தேன். இவன் ஒரு கல்பிரிட் ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. இவன மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஒரு அப்பா. நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். அம்மா, உங்க பேர் என்ன? ஜாப் எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. உன்னை வேலை தரையா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்லை. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல. அர்ச்சனாவை பார்க்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உடைஞ்சிருக்க முடியும்? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதா? ஐ அம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாமாவை கொலை பண்ணதும் நான் தான். சாந்தி நிச்சயமா வருவான். உங்க அப்பனை ஆத்தாலே சாகர வரைக்கும் உங்களை பிரிக்காம வச்சிருக்கணும். இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. பசுபதி வந்துட்டானா? இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வந்திருக்க டீச்சர். 18 வருஷமா ஒரு நல்லது கட்டத்துக்கு கூட இந்த ஊருக்குள்ள நம்மால கலந்துக்க முடியல.
ஆக மொத்தத்துல எங்க அண்ணன் தான் நான் முகம் பாக்குற கண்ணாடி. அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் தட்டி காய போட்டுருவேன். போன்ற பட்டணத்து வேலையில எங்கிட்ட வச்சுக்கிறேன் நீயே. நாளைக்கு தீர்ப்பு. ஆனா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயம் தாண்டா. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். சமூகம் உறவோட்டம். இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு 18 வருஷம் அவனை தள்ளி வைக்கிறேன். இனிமே இந்த ஊருக்கு நீ தாண்டா நாட்டாம. அது காரணம் அந்த பசுபதி 10 வருஷம் ஊரோட தள்ளி வைக்கிறேன். டீச்சரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே நானாக்கு. டீச்சரை கொண்டதுல இருந்து எல்லா தப்பையும் பண்ணது என்ற மாமே தப்பான தீர்ப்பை சொல்லிட்டேன். பஞ்சாயத்து நேரமாச்சு, புறப்படலாங்களா? ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இங்க எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களும் இருந்துட்டு போட்டுமே. அது உங்க இஷ்டம். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், நீ விரும்புறதே முதலாளியும் விரும்புறானே. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ரங்கநாய்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முதலாளி கிட்ட எவ்வளவு கதை கட்டணுமோ கட்டு. நாளைக்கு முதலாளி அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலனா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறான். நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். இந்த மண்ணுக்கே சொந்தக்கார அவன் தாண்டா. தாய் வீட்டு சீதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கயா. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் பணத்தோட நிழலை உன் மேல படக்கூடாது. நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த அனாதையை நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வேற யார் பண்ணுவாங்க? உங்க அப்பா. அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. உங்களுக்கு நான் தான் டிக்கெட் கொடுப்பேன். நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். போற பாக்குற திரும்பி வந்துடுறேன். மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, கட்டிக்க. தம்பி எந்த ஊரு? சக்கரப்பட்டி. ஓ, நான் சொன்ன மாப்பிள்ளை வடபுதுப்பட்டியா? இன்னும் அந்த பொண்ணு பாக்கலங்க. அதான் நான் பார்க்க வேண்டிய பொண்ணு. டேய் எப்படி யோகி என்னடா இவங்களுக்கு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வாசியா இருக்கான். பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கா? அடுத்த முகூர்த்தம் எப்போ? பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பாத்துருந்தாருனா. நீ அந்த ஊருக்கு போகவே இல்லையாவே? அப்பா உங்களை பார்த்து சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். உங்க பொண்ணு பேசுற சக்தி இழந்துட்டாங்க. அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான். என் பொண்ணு உண்மையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்படுத்திருக்காரு. முதல் ராத்திரி எங்க வைக்க போறேன்? சுடுகாட்டுல. பொண்ணை கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டாங்கப்பா. இது யாரு உங்களோட உனக்கு? என் பேரு குயில். தூக்கியா கட்டிக்கிறேன். தூக்கி விடுவேன். தூக்கி விட்டேன், நான் கழுத்தில் தாலி கட்டி விடுவேன். நம்ம 2 பேருடைய ராசி பாப்போமா? பொண்ண காணுங்க. மருமை செல்லு கண்ணுதே மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. உனக்காவது அடையாளம் தெரியுதான்னு பாராத்தா? நான் படுக்கிற பாயில பங்கு கேக்குறியா? உன் நெஞ்சுக்குள்ள கைய வச்சு சொல்லு, உன் மனசுல நான் இல்ல. அவனை சிறுபால் அடிக்கணும். நீங்க ஆம்பளை அவளை தொட்டு பாருங்கடா. என்ன நடந்துச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, உனக்காக நான் காத்துக்கிட்டு என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை தான் முக்கியம். அண்ணாமலை இந்த இடத்தை யாருக்கு விற்க மாட்டேங்கிறானே? நிக்க வைக்கிறேன். நான் கேட்டா அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். விடுது கட்டு. இந்த இடத்துல கட்டிக்கோ. அழகான ஹோட்டல் பக்கத்துல மாட்டு தொழுவம் இருக்க. உன் வீட்டை இடிக்காம விட மாட்டேன். அண்ணாமலையோட வீட்டை இடிக்கிறோம். அண்ணாமலைக்கும் அசோக்குக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறோம். உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். மலடா அண்ணாமலை. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். என்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி? நாம தோத்து போயிட்டோம்ப்பா. அண்ணாமலை ஜெயிச்சுட்டான். அசோக்கோட வீட்டு பத்திரம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. இது கொண்டு போய் அசோக் கிட்ட கொடுத்துருங்க. கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. அசோக் உயிருக்கு ஆபத்தாப்பா. யாருடைய நாதஸ்வர கச்சேரி? சிக்கல் தம்பி சண்முக சுந்தரம் தான் வாசிக்க போகுது. எங்க நாதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க பரதம் கிடையாது. எங்க பரதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். உன் பார்வை பூரா என் பக்கம் தானே. நான் அப்படித்தான் இருக்கேன். நான் பாடுற பாட்டுக்கு தான்
நீ தாளத்தோட ஆடணும். பயனர் ஐயாவா? வாங்க 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 வாங்க. வரதா வண்டியில அவரா போறாரு. இந்த மோகனா என்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். திருவாலூர் தியாகராஜசாமி சன்னிதானத்துல தில்லானா ஆச்சுவம் முட்டிய நான் உடைக்கிறேன். என் பேரை மாத்திக்கப்படு. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சண்முக சுந்தரத்தை நீ மறந்துடு. ஒரு காலம் முடியாது. என்ன மகாராஜா கூட எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த சம்பவத்தை விவரமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். அந்த பொண்ணு காசுக்கு அடிமையாகல, உங்ககிட்ட இருக்கிற கலைக்கு தன்னை அடிமையாக்கிக்கிட்டான். ஒரே அடியா சாகனாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என் நாதசுரத்து மேல ஆணையா சொல்றேன். இனிமேல் உன் மேல சந்தேகமே பட மாட்டேன். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.